நீங்க பாத்துருக்க எஸ்தர் அப்படிங்கிற பொண்ணு அவ ஹஸ்பண்ட் கிட்ட பல வருஷமா பார்வை தெரியாத ஒரு பொண்ணு மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி எஸ்தர் ஒரு கோயில்ல தாங்க வேலை பார்த்துட்டு இருக்கா. அங்க அவளுக்கு ரொம்பவே கம்மியான சம்பளம் தான் கொடுக்குறாங்க. அப்ப அவரோட ஃப்ரெண்ட் வந்து எஸ்தர் கிட்ட, நியான் அப்படிங்கிற ஒருத்தரோட கம்பெனில வேலைக்காக ஆள் எடுக்கிறாங்க, நீ பார்வை தெரியாத ஒரு பொண்ணு மாதிரி போனா உன்னை அதிக சம்பளத்தோட வேலைக்கு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றா. எஸ்தரும் நமக்கு அதிக சம்பளம் தான் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கம்பெனிக்கு போறாங்க. அப்போ நியான் எஸ்தர் பார்வை தெரியாத ஒரு பொண்ணா இருக்கிறத பாக்குமே அவளை ரொம்பவே பிடிச்சு போய் அவளுக்கு அந்த கம்பெனிலே வேலை கொடுத்துட்டு அவளை கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்றாருங்க. அதே நேரம் கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் எஸ்தருக்கு நியான் ரொம்பவே பிடிச்சு போயிருது. அதே நேரம் எஸ்தரோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்து, உன்னை நான் வேலைக்கு தான் அனுப்பிச்சு வச்சேன், நீயே கல்யாணம் பண்ற அளவுக்கு போனன்னு சொல்லி கேக்குறா. அப்பதாங்க எஸ்தர் ஒரு உண்மையவே சொல்றா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நியானோட அம்மாவும் பார்வை தெரியாத ஒரு பொண்ணா தான் இருந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நியான் பாக்குமே, நம்மளும் ஒரு பார்வை தெரியாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்கள ரொம்பவே நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது எனக்கு பயங்கர சந்தோஷம்னு இவ பார்வை தெரியாத ஒரு பொண்ணாவே வாழ்க்கையை வாழ தொடங்கிடுறாங்க.